தொடர்ச்சியாக இதனை அடுத்து திராவிட பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் என்ன தெரிவித்தார் பார்க்கலாம். இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கின்ற, அதிலும் அதற்கு தலைமை தாங்குகிற காங்கிரஸ், இதிலே அதிகாரத்தில் இருக்கிற காங்கிரஸ் இதை சமாதானம் செய்து வைத்து டஃப் லைஃப் படத்தை திரையிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு குரல் கர்நாடகத்தில் ஓங்கி ஒலிக்கிறது. அரசியல்வாதிகள்தான் இப்படி பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள் என்றால் கர்நாடக உயர்நீதிமன்றமும் மன்னிப்பு கேட்பதற்கு சொல்லுகிறது. ஒரு 5 வயதில் வெள்ளித்திரைக்கு வந்த கமலஹாசன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கித் தருவதற்கான கலைஞன் என்று கருதப்படுகிற கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் ஏற்புடையது என்று எனக்கு தெரியவில்லை. குற்றம் செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் குற்றமே செய்யாதவர் கமலஹாசன். தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்ததென்று அவர் சொன்னதிலே எந்த உள்நோக்கமும் கிடையாது. உண்மையைத்தான் சொன்னார், போகிற போக்கில் சொன்னார். அதை பிடித்து கொண்டு இன்றைக்கு தொங்குகிறார்கள் என்றால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது. தமிழை கொச்சைப்படுத்துவதற்கும் தமிழனை அவமானப்படுத்துவதற்கும் இன்றைக்கு ஏதோ ஒரு சக்தி திட்டமிடுவதாகவே நான் கருதுகிறேன். நீதியரசர் சொல்லுகிறார், ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி பிறக்க முடியாது என்று சொல்லுகிறார். இந்தி எங்கிருந்து பிறந்தது? இந்தி என்ன தானாய் தோன்றிய மொழியா? இல்லை, இந்தி சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்த மொழி. இந்தியா முழுவதையும் சமஸ்கிருதமயமாக்குவதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய திட்டம். அதிலே தமிழ் மட்டும் தனித்துவத்தை மகத்துவத்தை பெற்று தனித்து இயங்குகிறது. இன்னொரு மொழியினுடைய தயவோ துணையோ தாட்சண்யமோ இல்லாமல் ஒரு மொழி தனித்து இயங்க முடியுமானால் அந்த மொழியின் பெயர்தான் தமிழ் மொழி.